வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். தேர்தல் நடந்து முடிஞ்சு தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. நள்ளிரவு 12 மணி நிலவரம், அதாவது 5ஆம் தேதி நிலவரம்னே வச்சுக்கலாம். காலையில் 12:01 நிலவரம். தேர்தல் ஆணைய இணையதளத்தின்படி தாவேக 106 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதோடு ஒரு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. ஸோ 106 + 1 107. திமுக கூட்டணி 73 இடங்களில் வெற்றி பெற்றதோடு ஒரு இடங்களில் முன்னிலை 73 + 1 74. அதிமுக கூட்டணி 53 இடங்களில் வெற்றி. ஸோ இதுதான் நள்ளிரவு 12 மணி நிலவரம். விஜய் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 38% கிட்டத்தட்ட ஓட்டு வாங்கி 1.5 கோடி ஓட்டுக்கு மேல மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிஞ்சிருக்கார் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. இதை கவனிக்க தவறிய தமிழக ஊடகங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு, ஒரு வெறுப்பு இருக்குங்கிறத கணிக்க தவறிட்டாங்களா, அல்லது காசு வாங்கிட்டு திருப்பி திமுக வரும் அப்படின்னு தவறான ஒரு கணிப்பை மக்கள் தலையில திணிக்க பார்த்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் விஜய் ஆதரவு அலை அப்படின்னு ஒன்று இருக்கு. விஜய்க்கு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் ஆதரவு அப்படிங்கிறது, அதை அந்த கூட்டத்தை தற்குறி, அவங்கெல்லாம் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் அப்படின்னு கேவலப்படுத்தினாங்க. பட் இன்னைக்கு அவர் தனிப்பெருங்கட்சியாக மிகப்பெரிய ஒரு முதல் எலெக்ஷன்லேயே 106 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை தான். ஆனால் அப்படி ஜெயிச்சாலும் அவர் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாது. 118 இடங்கள் இருந்தாதான், அதாவது 117ங்கிறது ஆஃப்வே மார்க். 234 divided by 2 117 plus 1 வாங்கணும். 118 இருந்தாதான், அதாவது அது மினிமம் மெஜாரிட்டி. 118க்கு கீழே இருந்தால் ஆட்சி அமைக்க முடியாது. அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. ஆட்சி அமைக்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் கவர்னர் பர்டிகுலர் டைம் கொடுப்பாரு. ஒரு வாரமோ 15 நாளோ ஒரு மாசமோ டைம் கொடுத்து அதுக்குள்ள சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இவருக்கு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ண போறா? பாமக வரப்போறாங்களா, காங்கிரஸ் வரப்போறாங்களா? இவரா தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. மற்ற கட்சிகளோட உதவியோட தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி ஆட்சி அமைக்கும் போது எந்த கட்சி இவருக்கு உதவி பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இதற்கு நடுவில் இந்த மக்கள் திமுக மேல மிக கோபமாக இருக்காங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, முன்னாள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தோல்வி அடைஞ்சிருக்காரு. குளத்தூர்ல ஏராளமான அமைச்சர்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஜெயிச்சவங்க கூட ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு கம்மியான வாக்கு வித்தியாசத்துல தான் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படிதான் இந்த தேர்தலை நம்ம பார்க்கணும். அதிமுகவையும் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. இதுல வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவருக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தங்களுடைய முதல் தேர்தலிலேயே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பெரு வெற்றி பெற்றிருக்கும் தாவேக தலைவர் விஜய்க்கும் அவரது கட்சியினருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், மக்கள் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்தியிருக்காரு. இதுல மிக முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது தமிழக ஊடகங்கள் தான். தமிழக ஊடகங்கள் அதாவது ஒன்று பைசா வாங்கிட்டு அவங்க உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காங்க, அல்லது நம்ம மேலே திமுகவை எதிர்த்து பேசினா நம்ம மேலே வழக்கு விழுந்துருமோ, நம்மளை தூக்கி உள்ளே வச்சிருவாங்களோங்கிற பயம் காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ பத்திரிகைகளை மேனேஜ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ சவுக்கு சங்கர்லாம் உள்ளே இருக்காரு, அவர் மேலே ஏகப்பட்ட கேஸை போட்டு உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது பேச போக அவங்க தூக்கி உள்ளே வச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் காரணமாகவும் பத்திரிகையாளர்கள் உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் மக்கள் உண்மையை பேசியிருக்காங்க. அவுட்ரைட்டா டிஎம்கே நிராகரிச்சிருக்காங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு நமக்கு காமிக்கக்கூடிய உண்மை. இது விஜய் ஆட்சி அமைப்பாரா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கவர்னர் எடுக்க வேண்டிய முடிவு. அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கேமராமேன் ராஜீவ் மேனன், அவர் கேமராமேனா மிகப்பெரிய பல படங்கள் எடுத்திருக்காரு, பல ஆட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. பம்பாய் மாதிரியான படங்களுக்கு அவர் தான் கேமராமேனு. பெரிய கேமராமேன், டெக்னிக்கலி ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கேமராமேனு. அவருக்கு இப்போ கமல்ஹாசன் ரஜினிகாந்த் 2 பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்துக்கு அவர் தான் கேமராமேனா ஒர்க் பண்றாரு. கமல் ரஜினி நடிக்கும் படத்தில் பணியாற்ற வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, இயக்குனர் நெல்சன் எனக்கு தொலைபேசியில் அழைத்து கமல் ரஜினி படம் குறித்து பேசினார். அவர் கதையை விவரிக்கும் விதம் மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருக்கும். முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் மிகுந்த நகைச்சுவையுடன் அவர் கதை சொல்லும் பாங்கு நம்மை சிரிக்க வைக்கும். அவர் கதையை கூறி முடித்ததும், சார் இதற்கு நீங்கள் ஒளிப்பதிவு செய்கிறீர்களா என்று கேட்டார். நிச்சயமாக என்றேன். இந்த ஐடியாவே எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று கூறி உடனடியாக சம்மதம் தெரிவித்தேன். ஒளிப்பதிவாளர் அண்ட் இயக்குனர் ராஜீவ் மேனன் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு அவர் எப்படி வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த 2 பேர் ஷூட் 20 டேக்குக்கு மேல போச்சான்.
20 டேக்குக்கு மேலே எடுத்தாங்களாம். அந்த மாதிரி அந்த நடந்து வர்றது வந்து ஈக்குவலாக இல்லை, ஒருத்தர் வேகமாக நடக்க ஒருத்தர் மெதுவாக நடக்க அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் அல்ல செப்டம்பரில் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 2 பேருமே அவங்களுக்கு முந்தைய படங்களை முடிச்சுட்டு வரணும். ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் 2 பேருமே அவங்க ஏற்கனவே ஒத்துக்கொண்ட படங்களை வந்து அவர் முடிச்சுட்டு வரணும். ரஜினி வந்து 173 ராஜ்கமல் படம், கமல் வந்து KH 237 ராஜ்கமல் படம், 2 படத்தையும் முடிச்சுட்டு தான் அவங்க இந்த படத்துக்கு வரணும். ஒர்க்கிங் வித் லெஜெண்ட்ஸ் அவங்களுடைய 70களில் அவங்களோட வேலை பார்க்குறதுங்கிறது வந்து அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை பார்க்குறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே நான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட ஆட் ஃபிலிம்ஸ்லாம் வேலை பார்த்துருக்கேன், அவரோட எனக்கு நட்பு உண்டு. ஏன்னா அவர் அபூர்வ சங்கீதத்தில் வந்து உட்காந்துருந்தார், டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலை, எல்லா நாளும் வந்து அவர் படங்களை பார்த்தாரு. அதனால அவருக்கு கமல் சார் மேலே மிகுந்த மரியாதையும் நட்பும் உண்டு அவருக்கு. அதே நேரம் ரஜினிகாந்தோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அவர் தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இதான் 27 டேக்கு கிட்ட ஆயிருக்கு. அந்த 2 பேர் நடந்து வர்றது கொஞ்சம் ஒருத்தர் வேகமாக வந்து ஒருத்தர் மெதுவாக வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. பட் அதை வந்து ரொம்ப அழகா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சிக்கு கூட பிடிக்கிற மாதிரியான ஒரு அதாவது அவங்க வந்து எவ்வளவு காலமாக மக்களை ஈர்த்திருக்காங்க ஒரு கலைஞர்களாக அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப ஆச்சரியத்தோடவும் சந்தோஷத்தோடவும் சொல்றாரு. பாலிவுட் இசையமைப்பாளர் விஷால் பரத்வாஜ் சொல்லியிருக்காரு, கமல்ஹாசன் சார் இஸ் வெரி பேஷனேட் அண்ட் இன்டெலிஜென்ட். ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரிதிங் பெட்டர் தென் அஸ். ஹி நோஸ் மோர் அபவுட் வாட் எவர் யூ சே. இஸ் அ ட்ரூலி ஜீனியஸ் மேன் டு ஒர்க் வித். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை விட அவர் பெட்டராக புரிஞ்சுக்கிறாரு எல்லா சப்ஜெக்டையுமே. ஒரு மியூசிக் டைரக்டர் இப்படி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஜீனியஸ், அவரோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த சாட்சி 420 நம்ம அவ்வை சண்முகியோட ஹிந்தி வேர்ஷன் அதில் வந்து இவர் தான் விஷால் பரத்வாஜ் தான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அது 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி இவர்கிட்ட வேலை வாங்கின விதம் வந்து அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா, அவ்வளோ இன்புட் கொடுப்பாராம். ஒரு விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக புரிய வச்சு என்ன தேவைங்கிறத ரொம்ப கிளியரா இருப்பாராம். இந்த இடத்துல இந்த பாட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி டியூன் தான் வேணும், இந்த ராகத்துல வேணும், அந்த மாதிரி ரொம்ப கிளியர் கட்டா அவர் என்ன வேணுமோ அதை வாங்கி அழகா இவருடைய திறமையும் வெளிப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவு உதவுவாராம். ஸோ அதை தான் வந்து அவர் பாராட்டுறாரு. விஷால் பரத்வாஜ் கமல்ஹாசன் அவர்களை ஒரு இயக்குனரா மிகப்பெரிய அளவு பாராட்டுறாரு. ஜமா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துடைய இயக்குனர் பாரி இளவழகன் ஜமா, அன்பே டயானா இந்த 2 படங்களை இயக்கியிருக்காரு. அவர் வந்து சொல்லும் பொழுது, நான் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய இயக்கத்துக்கு மிகப்பெரிய ரசிகன், அவர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனு. அவர் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை டெவலப் பண்ணுறதுல பயங்கரமான அவருடைய இது இருக்கும், ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து விருமாண்டி படம் ரொம்ப பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேரக்டரை ஃப்ரேம் பை ஃப்ரேம் டெவலப் பண்ணுறது, கதையை விட அதில் பயங்கர ஃபோக்கஸ் பண்ணுவார். அதுதான் என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு ஒரு பைபிள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த விருமாண்டி வந்து ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கேரக்டர் ஆர்க்கு, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஓப்பனிங்கு, ஒரு க்ரோத்து, ஒரு எண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் கூட ரொம்ப கவனமாக அழகாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருப்பார். அது வந்து எனக்கு மிகப்பெரிய பாடமாக அமைந்ததுன்னு சொல்லி அந்த இயக்குனர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கார்.